உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாண்டியன் வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஆனால் சேரனுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, எப்படியும் சந்தாவும் வானதியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிலா வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிருச்சு, அப்போ இவங்களை சரி பண்ணாமல் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் போயிட்டே இருக்குது. இப்போ இதை புரிஞ்சுட்டா நிலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது நம்ம வந்து சேரனனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்போ சோழனுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. என்னடா இவ்வளோ நேரம் அவள் பேசாமல் இருந்தா, இப்போ தான் கண்ணா பின்னான்னு திட்டினா, இப்போ தனியாக கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்னவா கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. சோழன் உங்களை தான் வாங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறாங்க. அங்கே போயிட்டு என்னங்க கூப்பிட்டு இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வாங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிறாங்க. நிலா வந்து கண்ணை காட்டி கூப்பிட்டதுனால இவர் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சிட்டு வந்து நிற்கிறாரு. என்ன ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. என்னங்க இப்படி கண்ணை காட்டி கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. கண்ணை காட்டி கூப்பிட்டேன்னா உங்ககிட்ட தனியாக பேசணும்னு கூப்பிட்டேன், அதுக்காக என்ன பாடியில் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் லாங்குவேஜே சரியில்லையே பாடி லாங்குவேஜ்லாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சொல்லுங்கள் எதை பற்றி பேச கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அண்ணன் கல்யாணத்தை பற்றி பேச தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணன் கல்யாணமா? உங்கள் அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆகி இப்போ ஒரு பொம்பளை பிள்ளையே இருக்கே, மறந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சோழன் என்ன கடுப்பேத்துறீங்களா, நான் என் அண்ணனை பற்றி சொல்லலை, சேரன கல்யாணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி சொல்லுங்கள், அதான் சந்தா ரெடியாக தானே இருக்காங்க, அப்புறம் என்ன பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள், நான் உங்ககிட்ட எவ்வளோ திட்டினாலும் ஏன் நீங்கள் இப்படியே இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மாதிரி ரோஷமே வராதா அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்போ என்ன நீங்கள் என்ன பெருசாக திட்டிட்டீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சோழன், நான் என்ன திட்டினாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் பண்ணுற விஷயம் உங்களுக்கு வேணால் தப்பாக தெரியலாம், உங்களை இந்த மாதிரி அவன் கேட்பான், அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்கிறீங்களா, அதனால நான் அப்படியே ஏதோ மெசேஜில் ரிப்ளை பண்ணி விட்டேன். இப்போ என்ன உங்ககிட்ட நான் சொல்லலைங்கிறதானே உங்களுக்கு கோவம், எங்கே அதை கேட்டால் நீங்கள் பார்த்தாலோ இல்லை கேட்டாலோ திட்டுவீங்களோன்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் நான் டெலிட் பண்ணி விட்டேன், அதுக்கு என்னமோ ஓவராக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எனக்கு பார்த்துக்க தெரியாதா, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் வந்து ஒன்று பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தாங்க என்னை பிடிக்காது, ஆனால் எனக்கு நீங்கள் ரொம்ப பிடிச்ச பொண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தானா பார்த்துட்டு என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்க சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நிலாக்கு மனசுக்குள்ளார அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக வருது, சிரிப்பு வந்தாலும் சோழன் கிட்ட காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. கூடவே சொல்கிறாங்க, சரி நம்ம போய் சந்தா வீட்டில் போய் பேசிட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாங்க. இப்போவே வா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் எப்போ போய் அப்புறம் பேசுறது, வாங்க நம்ம போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னோன்னே, இல்லை வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம், நம்ம போய் பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன, அண்ணன் சந்தோஷம் தானே படம் அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நம்ம போய் பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகேங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பேருமே அங்கே போய் கிளம்பி போய் பேசுகிறாங்க. அவங்களுமே வந்துட்டு ஓகேங்கிற மாதிரி தான் அனிஷும் சொல்லிடுறாரு. சந்தாவும் அப்படியே சிரிச்சுட்டே வெக்கப்பட்டுட்டுலாம் நிற்கும்போது, சரி ஒரு நல்ல நாளாக நாங்கள் வீட்டில் பார்த்து பேசிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே சோழனும் நிலாவும் வந்து சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ சேரன் பார்த்துட்டு, அப்பாடா ஏதோ சமாதானம் ஆகிட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி, என்னப்பா 2 பேரும் சமாதானம் ஆகிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அப்போவுமே 2 பேர் இப்படி பார்த்து நிலா வந்து முறைக்கும் போது, என்னப்பா சமாதானம் ஆகிட்டிங்களான்னு கேட்டேன், 2 பேரும் சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க, திரும்பவும் இப்போ சோழனை பார்த்து முறைக்கிற அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்காக அவர் மேலே உள்ள கோவம்லாம் குறைஞ்சிருச்சுலாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை, ஆனால் நாங்கள் சிரித்தது வேறு விஷயத்துக்காக அப்படிங்கிறாங்க. என்னப்பா ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம்னு தெரியுது, என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு வந்தோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. என்னப்பா நீங்கள் போயிட்டு வந்தது எனக்கு எப்படிப்பா தெரியும், சொன்னால் தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் சந்தா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. சந்தா வீட்டுக்கு போனீங்களா, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சந்தா வீட்டுக்கு எதுக்கு போவாங்க, சப்பாத்தி சுட்டு தர சொல்லி சாப்பிட்றதுக்கா போவாங்க, உன் கல்யாணத்தை பற்றி பேச தானே போனோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சேரனுக்கு ஷாக் ஆகுது. எதுக்குடா என்கிட்ட சொன்னாமல் நீங்கள் பாட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலாக்கு ஒரு மாதிரி ஆகுது. உங்கள் கல்யாணத்துக்காக நாங்கள் போய் பேசக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா, நீ தப்பாக எடுத்துக்காதப்பா, எதுவுமே சொல்லாமல் திடீர்னு போயிட்டீங்களே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சரி எங்கள் எல்லாருக்கும் ஒன்றுனா நீங்கள் போய் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் தானே பண்ணணும், அதனால தான் போய் பேசிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னோன்னே, அது அனீஷுக்கு சந்தாவை வந்து உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷண்ணே, அனீஷ் பையா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, சந்தோஷம்னு சொல்லிட்டாரு, நம்ம முடிவு பண்ணுறதுல தான் இருக்குது, என்னைக்குன்னு பார்த்து நம்ம சொன்னோன்னா கல்யாணத்தில் ஜாம்னு முடிச்சிடலானே அப்படின்னு சொல்லி சோழன்னு சொல்கிறாரு. அப்போ நிலாவுமே சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. ஆனாலும் சேரனுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரியே இருக்கு, இதை பற்றி நம்ம போய் அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இவங்களுக்கு தெரியாமல் இவருக்கு எல்லாமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ அவங்கக்கிட்ட தெளிவாகவே சொல்லிடுறாரு. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம், வீட்டில் வந்துட்டு அவங்க 2 பேரும் இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனையில் இருக்காங்க, அதனால் அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகி வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நான் வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்காக சந்தா நீ கொஞ்ச நாள் காத்துட்ருப்பியா அப்படின்னு சொல்லும்போது இப்போ சந்தாவும் யோசிச்சுட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சந்தா அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்லிடுறாங்க.
அங்கே ராகவ் வீட்டில் என்ன ஆகுதுன்னா, ராகவோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு ராகவ் கிட்ட வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இங்கே பாருடா, இந்த பொண்ணுலையாவது ஏதாவது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் பார்த்து சொல்லு, நம்ம முடிச்சிடலாம். வயசாகிக்கிட்டே போயிட்டுருக்கு, எங்களுக்கும் வயசாகுது இல்லடா, உனக்கும் வயசாகுது. நேரங்காலத்தில் நாங்கள் கல்யாணத்தை உனக்கு பண்ணி வச்சு ஆசையாக பார்க்கலான்னு பார்த்தா நீ ஏதாவது ஒன்று பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறியே, ஃபோட்டோ பார்த்து சொல்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஆனால் ராகவ் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அப்படியே பார்க்காம அப்படியே அந்த கவரோட வச்சுட்டு, இல்லைம்மா எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இதெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிறாரு. டேய், எந்த ஃபோட்டோவுமே பார்க்காம நீ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க? இங்கே பாருடா, இதில் 2 பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குடா, இதில் ஏதாவது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. மா எனக்கு பிடிக்கலனா விடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா எப்போ பாரு பிடிக்கலன்னே சொல்லிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடிலாம் ஃபோட்டோ காட்டினா ஃபோட்டோ பார்த்துட்டாவது பிடிக்கலன்னு சொல்லுவேன், இந்த வாட்டி பார்க்காமே சொல்லிட்டு இருக்க, என்னடா வேற ஏதாவது பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படி ஏதாவது பிடிச்சிருந்தா கூட சொல்லு ராகவ், நாங்கள் அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ராகவ் வந்து சிரிக்கிறாரு. என்னடா நீ சிரிக்கிறத பார்த்தா அப்போ ஏதோ ஒரு பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கு போலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, எங்கே இருக்கா அந்த பொண்ணு, சொல்லுடா, நாங்கள் அங்கேயே போய் பேசிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன இப்போ அந்த பொண்ணை பார்க்கணும் அவ்வளோதானே, நாளை காலையில் நீங்கள் 2 பேர் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வாங்க, நம்ம அங்கேயே நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃபீஸ்க்கு வரணுமா, என்னடா சொல்கிற அப்படின்னோன்னா, ஆமாம்மா ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறா, அந்த பொண்ணை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. அப்படியா, உன் ஆஃபீஸ்க்கு வந்த பொண்ணே உனக்கு பிடிச்சிருச்சா, சரிடா, நாளைக்கு நாங்கள் வந்து எங்கள் மருமக எப்படி இருக்கான்னு நாங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு ராகவும் சிரிச்சுக்கிட்டே விட்டுடுறாரு. மறுநாள் காலையில் பார்த்தா ராகவும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. நிலா எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அன்றைக்கி ராகவோட முகத்தில் பார்த்தா நிலாவை பார்த்து சிரிக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. நிலாவுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது. இருந்தாலும் திவ்யாவும் கேட்குறாங்க, என்ன நிலா 2-3 நாளாக உங்ககிட்ட கத்திட்டு இருந்தாரு, இன்றைக்கி என்னமோ இப்படி சிரிக்கிறாரு உன்னை பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல திவ்யா அப்படிங்கிறாங்க. சரி வா ஒர்க்கை பார்க்கலாம், திடீர்னு சிரிக்கிறாரு, திடீர்னு கத்துறாரு, ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ராகவோட அப்பாவும் அம்மாவும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்தோடனே ராகவ் தான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேபின்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறமா அவங்க பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உள்ளே கேட்குறாங்க, யாருடா என் மருமக பார்க்கணுண்டா அப்படிங்கிறாங்க. இருங்க நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராகவ் வெளியில் வந்துட்டு, நிலா ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன ராகவ் அப்படின்றாங்க. உள்ளே வாங்கலேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவும் உள்ளே வராங்க. வந்த உடனே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது இப்போ ராகவ் சொல்கிறாரு, நிலா என்னோட அப்பாவும் அம்மாவும் இவங்க தான் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கும் உடனே ஓ ஹாய் சார், ஹாய் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வணக்கம் சொல்கிறாங்க. பார்த்துட்டு அவங்களும் சிரிச்சுட்டு, பரவாயில்லடா சும்மா சொல்லக்கூடாது ராகவ், ரொம்ப அழகாக தான் நீ செலக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிலாக்கு ஒன்றுமே புரியல. அப்படி யோசிக்கிறாங்க, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க, எதை பற்றி சொல்கிறாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை நம்மளை பற்றி பேசுகிறாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, எங்களுக்கு சுற்றி வளர்ச்சியெல்லாம் பேச தெரியாது, என் பையனுக்கு எவ்வளவோ பொண்ணை நாங்கள் பார்த்துட்டோம், ஏன் நேற்று கூட அத்தனை ஃபோட்டோ கொண்டு போய் கொடுத்தோம், அவன் எந்த பொண்ணையுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டான், அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னான், அதனால உன்னை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இங்கே ஆஃபீஸ்க்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்ன ராகவ், என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நிலா காம் டவுன் ஆகுங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நம்ம முதல்ல என் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, அவங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ராகவ், அவங்க என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, எதை பற்றி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாமே புரியுது நிலா, நீங்கள் அவங்கக்கிட்ட ஜஸ்ட் பேசுங்க, அது போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னம்மா உனக்கு என் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையாம்மா, அவனுக்கு ஆனால் நீ தாம்மா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான், எப்படியாவது உனக்கு பேசி நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நாங்கள் முடிவோடு வந்துட்டோம், உன் அப்பா அம்மாலாம் எங்கம்மா இருக்காங்க, நீ எந்த ஊருமா அப்படிங்கிறாங்க. ஐயோ போதும் நிறுத்துங்க, எத்தனை வாட்டி சொல்கிறது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இவர்கிட்ட நானும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், திரும்ப இவர் விடாமல் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே ஷாக் ஆயிடுது. அவங்க டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, ராகவ் என்ன சொல்லிட்டு இருக்கா இவா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. மா அதை பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாமா, ஆனால் எனக்கு நிலாவை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. போதும் நிறுத்து ராகவ், நீ பண்ணுற எதுவுமே நல்லா இல்லை, சரி நீ ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னனால ஏதோ ஒரு பொண்ணு இருப்பா போல இருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணை காட்டி சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லாவே இல்லை ராகவ், இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுமா, என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. அம்மா நான் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், வீட்டுக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, ராகவ் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் ஒன்றும் தெளிவாலாம் சொல்ல தேவையில்ல, நான் இப்போவே சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு உங்கள் பையன் வந்து என்னோட பாஸ் அவ்வளோதான், ஆனால் அவர் வந்துட்டு ஏற்கனவே என்னை பற்றி தெரியாமல் சொன்னார், அதுக்கப்புறம் நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறமும் இப்படி விடாமல் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு, நான் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணுமா வேணாமா, ஒரு ப்ளசண்ட்டாக ஒர்க் பண்ணவே முடியல, இப்படியே போட்டு என்னை டார்ச்சர் பண்ண நான் என்னால் எப்படி ஒர்க் பண்ண முடியும், என்னோட ஆம்பிஷனை நான் வந்துட்டு அச்சீவ் பண்ணணுங்கிற மாதிரி தான், என்னோட கேரியரில் நான் வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு மூவ் பண்ணிட்டுருக்கேன், அதில் வந்துட்டு இவர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இப்படியே பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. உடனே வந்துட்டு அவங்க அப்பாவும் அம்மா
அம்மாவும் சரிம்மா நீ போய் இவன் ஒர்க்கை பாரு அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. இப்போ ராகவ் கிட்ட அவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, கல்யாணமானவளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அம்மா அவளோட இதே கேட்டிங்கன்னா நீங்களே டென்ஷன் ஆயிடுவீங்க. அவளுக்கு நடந்தது ஒரு ஃபேக் மேரேஜ். அவன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால் இவங்க ஒன்றும் புருஷன் பொண்டாட்டியாலாம் வாழலை. எனக்கு இவளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க கோர்ட்டில் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 3 போயிட்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு ஹியரிங் மட்டும் போனாங்கன்னா டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க. அதனால் கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்கள். அவள் டிவோர்ஸ் வாங்கினோடனே நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இது எதுவுமே செட்டே ஆகாதுராக, அவளை தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டிட்டு வெளியில் போயிடுறாங்க. ஸோ நிலா வந்துட்டு அப்படியே வெளியே அவங்க வரும்போது இப்படியே பார்க்குறாங்க. அவங்க பாட்டுக்கு கிளம்பி அவங்களும் போயிடுறாங்க. ஸோ ராகவ் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னே 2 பேருமே அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறாரு அவர். இங்கே பாரு ராகவ், இதுக்கு மேலே வந்துட்டு உனக்கு எந்த இதுவுமே கொடுக்க முடியாது. அதில் இருக்கிறதுல ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நீ செலக்ட் பண்ணுற, அந்த பொண்ணை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. மா என்னை பற்றி ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, எப்போ பாரு நீங்கள் உங்களோட ஈக்குவல் ஸ்டேட்டஸ்க்கு தான் பார்ப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ராகவ், நாங்கள் இந்த வாட்டி பார்த்த பொண்ணு ரொம்ப நம்மளோட ஈக்குவல் ஸ்டேட்டஸில் தான் இருக்கணும், அப்படிலாம் எதுவும் பார்க்கல. உன் பக்கத்தில் பொண்டாட்டியாக ஒருத்தி நிற்கிறானா, அவள் உனக்கு ஏற்றவளாக இருக்கணும், அந்த மாதிரி அழகாக இருக்கணும், குடும்ப பாங்காக இருக்கணுங்கிறக்காக எங்களுக்கு சொத்துல இருக்கணும், வசதியாக இருக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. பொண்ணு அழகாக இருந்து குணமான பொண்ணாக இருந்தால் போதும், நல்ல அழகான பொண்ணாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இந்த வாட்டி எடுத்திருக்கோம். அதில் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன் நான், நீ அந்த பொண்ணை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டீங்கன்னா நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே ராகவ் டென்ஷனாகவே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் அவங்க காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவை நீ பார்க்குறியா இல்லையா, அப்போ அங்கே பாரு அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. அதை பார்த்தா கடைசியில் வானதியோட ஃபோட்டோவாக இருக்குது. அதை பார்க்குறாரு அவர். பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது நீ என்ன பண்ணுவே தெரியாது ராகவ், நம்ம அந்த பொண்ணை பேசி முடிக்க போகிறோம், நாளைக்கு நம்ம அங்கே போகிறோம் அவங்கள பொண்ணு பார்க்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கேப்பில் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அவங்களோட மாமா வந்துட்டு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கும்போது சரி எதுக்கும் கொடுத்து வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் கிட்ட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, ஜாதகம் எல்லாமே. அது வந்து இவர் மூலமாக இங்கே இவங்ககிட்டே வந்துருச்சு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் என்ன ஆகுதுன்னா, பாண்டி வந்து கடையில் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த வழியாக வானதி வந்து காலேஜ் போயிட்டு போகிறாங்க. அப்போ போகும்போதுமே கண்ணன் டக்குன்னு பார்த்துட்டு அண்ணே அங்கே பாருண்ணே வானதி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பாண்டி வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கவர் பக்கத்தில் வந்தோடனே கடைக்கு வருவாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அவங்க இந்த சைடு வராமல் நேராக போயிட்டே இருக்கும்போது எழுந்து வேகமாக போயிட்டு வானதி நில்லு வானதி வானதி அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்றாரு. அவங்க காதலே வாங்காமல் போகும்போது கையை பிடிச்சி டக்குன்னு இழுக்கிறாரு. வானதி நில்லு வானதி, ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பாண்டி, உனக்கும் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நேற்றே சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. ஏன் வானதி இப்போ கடுப்பாகிற, என் குடும்ப சூழ்நிலையை சொன்னால் நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. என்ன உன் குடும்ப சூழ்நிலை, எனக்கெல்லாம் குடும்பம் இல்லையா, என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, என்னை போட்டு எவ்வளோ அடித்தாங்க, என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு நான் நின்னல. ஏன் ஒரு வாட்டி பேகெல்லாம் தூக்கிட்டு கூட உன் வீட்டுக்கு வந்துட்டேன், அப்போ கூட நீ அதை இது பண்ணாமல் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சுட்டேன், சரின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ என் வீட்டிலேயே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட நீ இப்படி பண்ணுறீல, இனிமேல் உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. பாண்டியும் உம்முன்னு முகத்தை வச்சுட்டு அவர் பாட்டு கடைக்கு வந்துடுறாரு. அப்போ கண்ணன் பார்க்குறாரு, என்ன பிரதர் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. விடுறா, அவளாக புரிஞ்சுட்டு ஒரு நாள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா வானதியோட அம்மா, ஹே இந்தாடி இந்த புடவையை கட்டிட்டு இந்த பூவை தலையில் வச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. புடவையை கட்டிட்டு பூ வைக்கணுமா, என்னம்மா பேசிகிட்டு இருக்க, எதுக்கு இப்போ என்ன புடவை கட்ட சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லடி நான் சொல்கிறேன்ல போய் கட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்னம்மா திரும்ப அன்னைக்கு மாதிரி கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் ரெடி ஆகிட்டு வா, உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க அப்படிங்கிறாங்க. பொண்ணு பார்க்க வராங்களா, யார் வராங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, திரும்ப திரும்ப நீ ஏதாவது உரண்டை பிடிச்சிட்டு இருக்காத, உனக்கு கொடுத்த டைமு முடிஞ்சு போச்சு, நீ சொன்னியே நீ ஆசைப்பட்டியேங்கிறக்காக தான் அவனை வர சொல்லி பேசுன்னு சொல்லி சொன்னோம், திரும்பவும் நீ அவங்க வரலங்கும் போது நீயே சொல்லிட்ட, இதுக்கப்புறமும் இன்னும் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதாண்டி உனக்கு, நாங்கள் சொல்கிறத கேளு, இப்போ வர்ற இடம் ரொம்ப பெரிய இடம், நல்ல மாப்பிள்ளை, அந்த இடத்த விடக்கூடாதுன்னு நாங்களே முடிவு பண்ணிட்டோம், அங்கே மாப்பிள்ளை வீட்லேயும் பிடிச்சி போய் உன் ஃபோட்டோவை பார்த்து நல்லா இருக்கா பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு அவங்க வராங்க இப்போ அப்படிங்கிறாங்க. எதுவுமே வேணான்னு சொன்னால் என்ன அப்படி நீ தள்ளி விட்டுலான்னு பார்க்குறியா, இங்கே பாருமா பாண்டி தான் சொல்லிச்சுல எத்தனை நாள் ஆனாலும் வருவேன்னு சொல்லியிருக்குல்ல, அப்புறம் என்ன உனக்கு அவசரம், ஏன் நான் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, திரும்ப திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்காத, இவெல்லாம் என்னடி ஒரு ஆள், ஒழுங்காக பொண்ணு பார்க்க வரது கூட தைரியம் இல்லாதவன், ஏன் நேராக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்ல வேண்டியதானே, அவன் இன்னொரு நாள் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம், இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்தோன்னு நம்ம சொன்ன மரியாதைக்காவது வந்திருக்கலாம்ல, அவன் அதை கூட பண்ணலைல்ல, அப்புறம் என்னடி சும்மா அவனே பிடிச்சி நீ பாண்டின்னு இருக்க, அதெல்லாம் முடியாது, இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, நீ போய் ரெடி ஆகிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வானதியை இவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி கிளப்பி ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க அப்படிங்கும்போது ராகவ் வீட்டிலேருந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் வராங்க. ராகவ வந்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே ஒரு மாதிரியே முகத்தை
வச்சுட்டு அவர் வராரு. இங்கே வானதிக்கும் பிடிக்கல, அங்கே ராகவுக்கும் பிடிக்கல. வீட்டை பார்த்தோன்னே அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன இது இப்படி இருக்குங்கிற மாதிரி பண்ணுறாரு. டேய் இதெல்லாம் நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம்டா. அந்த பொண்ணை மட்டும் பாரு, நம்ம பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு போனால் போதும், உனக்கு ஈக்குவலாக இருப்பாடா அவ, உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தா நிலா வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து குறுக்க போயிட்டு வானதியோட அண்ணன் முன்னாடி போய் நிற்கிறாரு. அதை பார்த்தோன்னே நிலாவுக்கு கடுப்பாகுது. என்னடா ஏற்கனவே நீ என் புருஷன்கிட்ட வாங்கினதெல்லாம் பத்தாதா, என் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து உன்னை சம்மடி கொடுத்தாங்கல்ல, அப்புறம் நான் திரும்ப முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயா உன்னை எதாவது கலாய்க்கிறதுக்கா வந்து இப்போ நாங்கள் நின்னோம், என்னமோ பெருசாக உன் வீட்டில் இருக்கவன் தான் என் தங்கச்சிக்கு வந்துட்டு மாப்பிள்ளைங்கிற மாதிரி ரொம்ப தான் ஓவராக சீனை போட்டிங்க. பொண்ணு பார்க்க வர சொன்னதுக்கு கூட வர முடியல. இருந்தாலும் என் தங்கச்சிக்கு அவன்லாம் ஒரு மாப்பிள்ளையா, எப்படியாப்பட்ட மாப்பிள்ளையை நாங்கள் பார்த்துருக்கோம் தெரியுமா, அவன் நல்ல பணக்காரன், அப்படி ஒரு ஆஃபீஸில் அவன் தான் எம்டி, அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே, வானதிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டிங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இல்லைனா நீ உன் குழந்தைனா இருக்கிற வரைக்கும் வச்சுட்டே இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு. அப்படியே நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. இந்த விஷயம் பாண்டிக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. பாண்டிக்கு தெரியணுங்கிறக்காக தானே இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த கூடவே இந்த மாப்பிள்ளை ஃபோட்டோவையும் சேர்த்து போய் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா கையில் வச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. நிலா வந்து அந்த ஃபோட்டோ பார்க்காமே அப்படியே என்ன இப்படி சொல்கிறாங்களே, பாண்டிக்கு தெரியுமா என்னமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தோடய உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு இப்போது கேட்குறாரு சோழன், என்னங்க ஒரு மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, வரும்போது வானதியோட அண்ணன் பேசினா என்கிட்ட அப்படிங்கிறாங்க. என்னங்க திரும்ப வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்படிங்கிறாங்க. அவன் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பண்ணல, ஆனால் அவன் சொன்ன விஷயம் தான் எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி என்னங்க சொன்னாவன் அப்படின்னோடனே, வானதியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாம், வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம் வானதிக்கு அப்படிங்கிறாங்க. வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா, இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், இவன் எங்கே கேட்குறான், நேரில் போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கலாம், இவனா ஒரு முடிவெடுத்து பண்ணுறானே, சரி விடுங்க, எப்படியோ அது நம்ம குடும்பத்தை விட்டு போதில்ல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறாரு. என்ன பேசுகிறீங்க நீங்கள், பாண்டிக்கு வந்து வானதியை பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க இதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும், இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல, ஏதோ இந்த மாப்பிள்ளை தான் சொல்லிட்டு அவன் மாப்பிள்ளை ஃபோட்டோவை என் கையில் வச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தூக்கி பக்கத்தில் போடுறாங்க. அப்போ கவர் ஓப்பன் ஆகி நேராக ஃபோட்டோ வந்து கரெக்டாக சோழன் கால்கிட்டே விழுவுது. எடுத்து பார்த்தா அதை ராகவ். ஏங்க மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் எதுவும் பார்க்கல, அவன் கொடுத்தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை யாருன்னு அப்படின்றாங்க. பார்த்தா அது ராகவ். ராகவா அப்படிங்கிறாங்க. பாருங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஆஃபீஸில் உங்ககிட்ட பிட்ட போடுறான், இங்கிட்ட ஒரு சைடு நம்ம வானதியை பொண்ணு பார்க்க வரான், நல்லா இருக்குங்க அவன் கதை அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சும்மா சொன்னேன், உங்ககிட்ட வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்டையும் பண்ணுறான், இங்கே என்னடானா வானதி கிட்ட மாப்பிள்ளை ஃபோட்டோ கொடுத்து விட்ருக்காங்க, என்னங்க நடக்குது, என்ன மாதிரி ஆளுங்க அவன் அப்படிங்கிறாங்க. சோழன் அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், இந்த விஷயத்த முதல்ல பாண்டிக்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக பாண்டியும் வராரு. இந்த விஷயத்தை கேட்டோடனே பாண்டியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.